ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா கல்யாண வீட்டு ரவா கேசரி. ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரவா கேசரி செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க. நெய் 2 டேபிள் ஸ்பூனு, ரீஃபண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூனு, சர்க்கரை 1 கப்பு, ரவையும் 1 கப்பு, முந்திரி ஒரு 10, ஏலக்காய் 3, உலர் திராட்சை 7. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துடலாங்க. நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ முந்திரி சேர்த்துடலாம். முந்திரியை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்குவோம். வறுத்ததையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துருவோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அடுப்பு வந்து மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்ததா உலர் திராட்சை சேர்த்து வறுத்தரலாம். உலர் திராட்சை இந்த அளவுக்கு வறுத்தாலே போதுங்க. கொஞ்சம் உப்பி வரணும். நெய்யில் வறுக்கும் போது உப்பி வரும். வாசனையும் சூப்பராக இருக்குங்க. இப்போ அதே பேன்லேயே ரவையை வறுத்து எடுத்துடலாம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. லைட்டாக நெய்யில் வறுத்தோன்னா அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க. வறுக்கும் போதே பாருங்கள் வாசனை சூப்பராக வருது. அடுப்பு வந்து மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கீழே வந்து ரொம்ப கருகிரும். இப்போது அதே பேன்லேயே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கப்பு ரவை எடுத்தேன், 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து ரொம்ப கெட்டியாயிரும். 3 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதையும் ஃபுட் கலரு ஒரு 2 பிஞ்சு அளவு சேர்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணியிலே சேர்க்கும் போது தாங்க கரெக்டாக எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும். சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ரவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். ஆனால் தண்ணி நல்லா கொதிச்சதையுமே ரவை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி விழாதுங்க. கொஞ்சம் லைட்டாக சூடானதையும் சேர்த்திங்கன்னா கட்டி விழும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துடலாம். நான் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டான ஸ்வீட்டாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 1/4 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. அவ்வளோதாங்க, சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஏலக்காய் வந்து சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை, அதனால ஏலக்காவை இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்ததையும் நல்ல இலக்கம் கொடுக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெய் வந்து சேர்த்துடலாம். முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்து வறுத்துருந்தோம் முந்திரியை. இப்போ மீதி இருக்கிற நெய்யை ஃபுல்லாக சேர்த்துடலாம். அடுத்ததாக எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லை உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா ஃபுல்லாகவே நெய் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப நெய் சேர்த்துட்டா ரொம்ப தித்திப்பாக இருக்கும், அதனால் நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், வளவலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்ததாக முந்திரியும் உலர் திராட்சையும் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து கெட்டியாக ஆகாதுங்க, இதே மாதிரியே தான் இருக்கும். இலக்கமாகவே இதே மாதிரி சாப்பிட சூப்பராக இருக்குங்க. வளவலன்னு பாருங்கள், பார்க்கும் போதே தெரியுது. அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு.